வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ பிரான்ச்சில் நாம் இன்வாய்ஸ் ப்ரைஸ் அட் பிரான்ச்சை பார்க்க போகிறோம். சம் நம்பர் 39. A head office at a Salem has a branch at Erode to which goods are invoiced at a cost plus 20%. இங்கே பாருங்கள், காஸ்ட் ப்ளஸ் இன்வாய்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, காஸ்ட் காஸ்ட் ப்ளஸ்னால் என்ன, காஸ்ட் அப்படின்னாலே நம்ம ஆக்சுவலாக 20%னால் 20 டிவைட் பை 100 போடுவோம். இங்கே 20 டிவைட் பை 120 ப்ளஸ் பண்ணிக்குவோம். Predict a profit of a branch under data systems. Branch data on 1/1/96 24,000. Branch stock 1/1/2016 வந்து 7,680. Goods sent to branch 2,11,872. Cash sales 1,10,400. Credit sales 96,000. Collection from datas branch data 88,000. Stock 31/12/2016 13,440. இங்கே நமக்கு ஓப்பனிங் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் டேட்டாஸ் கொடுக்கல. ஸோ இப்போ டேட்டாஸை கால்குலேட் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் பிரான்ச் எப்படி போடுறது. சம் நம்பர் 39. டெபிட் காலம், கிரெடிட் காலம், ஈரோடு பிரான்ச். சரி, நம்ம இப்போ வந்து டேட்டாஸ் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல டு பேலன்ஸ் ட்ராடவுன் ஓப்பனிங் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களா. ஓப்பனிங் டேட்டாஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 24,000. டு கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் வந்து 96,000. ஓகே, அதுக்கு அடுத்தது பை கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசீட் வந்து 88,000. இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது க்ளோசிங் டேட்டாஸ். பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டுட்டு 32,000. இது வந்து க்ளோசிங் டேட்டாஸ். ஓகே, இப்போ பிரான்ச்சில் நமக்கு 4 போர்ஷனாக பிரிக்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இன்வாய்ஸ் ப்ரைஸ்லாம் வரும்போது நம்ம 4 போர்ஷனாக பிரித்து செய்கிறதா பெஸ்ட்டு. டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன், இங்கே வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பை பேங்க், டு பேலன்ஸ் கேரி டவுன் டு பேங்க். நல்லா நமக்கு கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். பிரான்ச் டேட்டாஸ் ஓப்பனிங் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டேட்டாஸ் 24,000. அதுக்கடுத்து ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் 700,680. இதனுடைய டோட்டல் 31,680. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். சென்ட்ரலாக எழுதுன்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 2,11,872. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், கேஷ் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் இருக்குது. கேஷ் சேல்ஸ் எழுதுவோம் நம்ம. கேஷ் சேல்ஸ் வந்து 1,10,400. 1,10,400. அடுத்து கேஷ் ரிசீவ்டு 1 lakh. கேஷ் சேல்ஸ் வந்து 1,10,400. கேஷ் ரிசீவ்டு வந்து 88,000. இதனுடைய டோட்டல் 1,98,400. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டேட்டா ஸ்டாக் கொடுத்துருக்காங்க.
க்ளோசிங் ஸ்டாக் 13,440. இப்போ நம்ம டெட்டாஸ் 32,000 க்ளோசிங் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை இங்கே ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. டெட்டாஸ் வந்து 32,000. இதனுடைய டோட்டல் 45,440. ஓகே, இப்போ நம்ம போட போகிறதே பிரான்ச் இன்வாய்ஸ் ப்ரைஸ் பார்க்க போகிறோம். பிரான்ச் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ். இன்வாய்ஸ் ப்ரைஸ்னால் ஒன்றுமே இல்லை. இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கா? ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு ஆப்போசிட் சைடில் பை ஸ்டாக் ரிசர்வ். ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு ஆப்போசிட்டில் ஸ்டாக் ரிசர்வ் போடணும். ஸ்டாக் ரிசர்வ் வந்து நமக்கு அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 7,680 இன்ட்டு 20 டிவைட் பை 120. இதுதான் நம்ம போடணும். போட்டோம்னா 1,280. இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு ஆப்போசிட்டு. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குல்ல, க்ளோசிங் ஸ்டாக்குக்கு இப்போ இங்கே ஆப்போசிட்டில் வந்து 2 ஸ்டாக் ரிசர்வ். ஸ்டாக் ரிசர்வ். இங்கே க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்னு பாருங்கள். 13,440 இன்ட்டு 20 டிவைட் பை 120. இப்போ இதனுடைய ஸ்டாக் ரிசர்வ் 2,240 rupees. அதே மாதிரி தான் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் இருக்கே, இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்டாக் தான். அப்போ இதுக்கு நேராக பை கூட்ஸ் சென்ட் அப்படின்னு போட்டு லோடிங் போடணும். லோடிங் போட்டு 211,872 இன்ட்டு 20 டிவைட் பை 120. இதனுடைய ஸ்டாக் ரிசர்வ் 35,312. கரெக்டா? 35,312. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் எல்லாமே ஈஸியாக ஒரு ஓவரால் பார்த்துக்கலாம் பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு ஸ்டாக் ரிசர்வ் கால்குலேட் பண்ணணும் ஆப்போசிட் சைடில். க்ளோசிங் ஸ்டாக்குக்கு ஸ்டாக் ரிசர்வ் கால்குலேட் பண்ணணும் ஆப்போசிட் சைடில். பாருங்கள், கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா. அதே மாதிரி கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சுக்கு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே பண்ணணும். இதில் கூட்ஸ் ரிட்டர்ன் இருந்தாலும் பண்ணணும் ஆப்போசிட் சைடில். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா இன்வாய்ஸ் ப்ரைஸ் அட் பிரான்ச் முடிஞ்சிருச்சு. டோட்டல் 2,80,432. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா டு ஈரோடு பிரான்ச் made a profit 34,640. Thank you for watching.